இனிய தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நயனே விஜயன் ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் சிவகாமி, நலமா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. இன்றைய தலைப்பு யார் துணை? யாருக்கு யார் துணை? துணைக்கு இல்லை ஈடு இணை. பூமியில் கால் பதிக்க பெற்றோர் துணை, இடுக்கண் களைய நட்பே துணை. இருளில் வழிகாட்ட ஒளியே துணை, காலத்திற்கும் முன்னேற கல்வியே துணை. விழித்துணையோ வழித்துணையோ வாழ்விற்கு என்றும் வள்ளுவம் துணையே. வாழ்விற்கு என்றும் வள்ளுவம் துணையே. கண்ணுக்கு இமையும் தூக்கத்திற்கு கனவும், மழைக்கு மேகமும் நட்சத்திரத்திற்கு நிலவும் ஒன்றோடு ஒன்று துணையாகும். மரமும் மலையும் உடலும் உயிரும், ஆணும் பெண்ணும் விண்ணும் மண்ணும் பயன் தரவே என்றும் இணைந்திருக்கும். கதியற்றவருக்கு கடவுள் துணை, விதி உற்றவருக்கு நம்பிக்கை துணை. முயற்சியே முன்னேற துணை, பயிற்சியே வெற்றிக்கு இணை. முயற்சியே முன்னேற துணை, பயிற்சியே வெற்றிக்கு இணை. வினையாற்ற இருகரம் துணை, இலக்கை அடைய கால்கள் துணை. நாளைய உலகம் போற்றும் முனை, உடன் உதவியவரை என்றும் நினை. காலம் கடக்கும் முன்னர் விழித்திடு, இணையை துணையாய் கொண்டிடு. காலம் கடக்கும் முன்னர் விழித்திடு, இணையை துணையாய் கண்டிடு. இல்லத்தரசிகளுக்கு இலக்கிய பூங்கா துணை, அவர்களை கவிஞர்களாக வெளிப்படுத்தும் கவிதை களம் துணை. ஜெர்மன் தமிழருவி வானொலியின் துணை கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் துணையோடு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம். வாய்ப்புக்கு நன்றி. பெற்றோர்கள் ஒரு நிலையில் துணையாக, நட்புக்கள் ஒரு நிலையில், அதுபோன்று இருண்ட வாழ்வுக்கு ஒளியேற்றுபவர்களும் துணையாகத்தான். விழித்துணை வழித்துணை என்று கூறினாலும் வள்ளுவம் வாழ்வுக்கு துணையாக, முயற்சிதான் முன்னேற்றத்துக்கு துணையாக என்று அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி அம்மா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.